த்ரீ மேஜர் சேஞ்சஸ் இன் நீட் 2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லா வருஷம் போல என்டிஏ சில மைன்யூட் சேஞ்சஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல பண்ணிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்றேன் பாருங்க. சிலது வந்து ஸ்டூடெண்ட் ஃபேவரபிளாகவும் பண்ணிருக்காங்க, அது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு நேம், கேண்டிடேட் நேம்ல வந்து போன வருஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட 10th மார்க் ஷீட்ல எப்படி நேம் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் நீங்க என்டர் பண்ணணும். ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் பேஸ் பண்ணி இல்லாம உங்களோட ஐடி ப்ரூஃப் பேஸ் பண்ணி கூட நீங்க வந்து உங்களோட நேம் வந்து நீங்க என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்ல சி நாகசூரிய தேஜான்னு இருக்கு. ஆனா ஆதார் கார்டுல பாத்தீங்கன்னா நாகசூரிய தேஜா சின்னு இருக்கு. ஸோ இனிஷியல் வந்து என்னோட 10th மார்க் ஷீட்ல முன்னாடி இருக்கு, ஆனா ஐடி ப்ரூஃப் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து என்னோட ஐடி ப்ரூஃப் பேஸ் பண்ணிட்டு நான் வந்து நேம் என்டர் பண்றேன்னா என்னோட ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து ஈஸியா முடியும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் வந்து இந்த ஃபீச்சரை வந்து இந்த வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ ப்ராப்ளம் வருமானு பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. இதனால கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. அண்ட் செகண்ட் மேஜர் சேஞ்ச் பார்க்கும்போது லைவ் ஃபோட்டோ. இந்த வருஷம் JEE மெயின் எக்ஸாம்ல லைவ் ஃபோட்டோ ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே தான் நீட் எக்ஸாம்ல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லைவ் ஃபோட்டோ என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது கேண்டிடேட்டோட லைவ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று நம்ம கேப்சர் பண்ணணும். எய்தர் நம்மளோட லேப்டாப் கேம்ல யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெப் கேம் பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த QR கோட் நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணோம்னா அதில் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்து லைவ் ஃபோட்டோ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இந்த வருஷம் தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட் மேஜர் சேஞ்ச் பார்க்கும்போது உங்களுக்கு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்கல. எவ்ரி இயர் வந்து அதாவது போன ஒரு 2-3 இயர்ஸா வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்கல. ஆனா இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு அட்மிட் கார்டில் நம்ம பேஸ்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல கூட நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் சேர்த்து எடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதுதான் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் இருக்கணும். ஸோ ஒரே ஃபோட்டோ தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவாகவும் இருக்கணும். ஸோ அட்மிட் கார்டில் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அண்ட் த்ரூ காலேஜ் அட்மிஷன் கூட நம்மளுக்கு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 சேஞ்சஸ் தான் இந்த வாட்டி நீட் 2026 ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் வந்து NTA பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸுக்கு ஆன் நீட் 2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூபிட்டர் அகாடமி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.